ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா vs நியூசிலாண்டோட ஃபஸ்ட்டு T20 இன்டர்நேஷ்னலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நேற்று நடந்த போட்டியில் இந்தியா வந்து கன்வின்சிங்காக வின் பண்ணாங்க. ஸ்கோரிங் 238 ரன்ஸ் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்டு வின்னிங் பை a margin of 45+ runs தேங்க்ஸ் டு தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அபிஷேக் சர்மா அண்ட் ரிங்கு சிங். நேற்று நடந்த போட்டியில் நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து இந்தியன் டீம் வந்து கிரியேட் பண்ணாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியாவோட பேட்டிங்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓப்பனிங் பார்ட்னர்ஸாக சஞ்சு சாம்சனும் அண்ட் அபிஷேக் சர்மாவும் வந்தாங்க. இதே பேட்டிங் பேர் தான் வந்து T20 வேர்ல்ட் கப்லேயே தொடர போகிறாங்க. ஐ ஹோப் தே ஸ்கோர் பிக் இன் தி T20 வேர்ல்ட் கப் ஆஸ் வெல். எஸ்பெஷலி சஞ்சு சாம்சன்ட்டு நான் நிறைய எதிர்பார்க்குறேன். அவர் நிறைய ஸ்கோர் பண்ணணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும். அவர் வந்து இத்தனை நாளாக அவருக்கு நடந்த இந்த இதுவை வந்து அவர் உடைக்கணும். தான் ஒரு பெஸ்ட்டு பேட்டர்னு அவர் ப்ரூவ் பண்ணணும். இந்த வேர்ல்டுக்கும் சரி, இந்த அவர் செலக்ட் டெஸ்ட்டுமே சரி. இஸ் ஃபைட்டிங் எ லாட். இஸ் நாட் ஒன்லி பிளேஸ் அகென்ஸ்ட் தி ஆப்போசிஷன். அவர் வந்து ஒரு செலக்ட் டெஸ்ட் அகென்ஸ்டாகவும் தான் விளையாடுறாரு. ஸோ ஐ ரியலி எக்ஸ்பெக்ட் சஞ்சு சாம்சன் டு ஸ்கோர் பிக் இன் பிக் அகேஷன்ஸ். அபிஷேக் சர்மா அவரை பற்றி நம்ம வந்து எவ்வளோ தாங்க பேசுகிறது, எவ்வளோ தான் பாராட்டுறது. இன்க்ரெடிபிள் கன்சிஸ்டன்சிங்க. மெல்பர்ன் பவுன்சி ட்ராக்காக இருந்தாலும் சரி, துபாய் ஸ்லோயிஷ் ட்ராக்காக இருந்தாலும் சரி, நாக்பூர் மாதிரியான ஒரு பேட்டிங் பேரடைஸாக இருந்தாலும் சரி, ஹோம் ட்ராக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து சமரசமே இல்லாமல் அடிக்கிறாருங்க. அதுவும் சாதா அடி இல்லை, மரணடி அடிக்கிறாரு ஆப்போனன்ட்ஸ்க்கு. எல்லாமே வந்து 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடுறாரு. இன்க்ரெடிபிளி என்ன ஒரு விஷயம்னா, ஹி அச்சீவ்ட் அன் வேர்ல்டு ரெக்கார்டு, யூனிக் ரெக்கார்டுங்க. என்னென்னா, ஒன்லி பேட்ஸ்மேன் இன் டி T20I இன்டர்நேஷ்னல் ஹூ ஸ்கோர்ட் அண்ட் 850+ ஸ்கோர்ஸ் இன் ஏ 25 balls ஆர் ஃபியூயர் டன் இட். 25 balls-ம் இல்லை 25 balls கீழே 850+ ஸ்கோர் அடித்த ஒரே பேட்டருங்க இந்த T20 இன்டர்நேஷ்னல்ஸில். இன்க்ரெடிபிள் ரெக்கார்டில் வேறு லெவல் ரெக்கார்டு. அபிஷேக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணாங்கன்னா 84 ரன் ஸ்கோர் பண்ணி அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 230. இந்த 50யுமே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ரெக்கார்டு தான். அது என்னென்னா ஃபாஸ்டஸ்ட் 50 பை அன் இந்தியன் பேட்ஸ்மேன் அகெயின்ஸ்ட் நியூசிலாண்ட் இன் T20 இன்டர்நேஷ்னல். இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டை வச்சுருந்தது ரோஹித் சர்மா அண்ட் KL ராகுல். அவங்களுக்கு விட ஒரு பால் முன்னாடி வந்து 50 அடிச்சிருக்காரு. ஹைலி அப்ரிஷியபிள் திங்ங்க. அபிஷேக் சர்மா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷன் வந்து சர்ப்ரைஸிங்காக 1 டவுனில் வந்து ஓப்பன் பண்ணார். இட்ஸ் நாட் சர்ப்ரைஸ் தட் சூரியகுமார் யாதவ் நேற்றே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார் இஷான் கிஷன் தான் வந்து நம்ம 1 டவுனில் ஆட போகிறாரு தேஜஸ் வர்மாவுக்கு பதிலாக. ஸோ தேர் வில் பி சம் மிஸ்ட் ஒப்பீனியன்ஸ் இன் தட் ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 1 டவுனில் ஆடிக்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பலாம். பட் இது அதெல்லாம் அப்பாற்பட்டு இஷான் கிஷன் நேற்று ஆடினார். 8 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணார். ஓகே, நம்ம வரக்கூடிய மேட்சஸில் வந்து அவர் எப்படி ஆடுறாருன்னு பார்ப்போம். சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணார். ஒரு டூ குவிக் பவுண்டரிஸ் ஒன்று அடித்தார். அப்புறம் ஹைலி அன்ஃபார்ச்சுனேட் வே டு டிஸ்மிஸ். இது நம்ம அடுத்தடுத்த மேட்ச்சில் அவர் சரி பண்ணுவார்னு நம்புகிறோம். சூரியகுமார் யாதவ் மேலே நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. லைக் லாஸ்ட் ஒரு 22-25+ இன்னிங்ஸில் வந்து ஒரு 50 years வந்து ஸ்கோர் பண்ணல, ஏன் ஈவன் வந்து ஒரு 40 ரன்ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணல அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. நேற்றுக்கு ஒரு டீசன்ட் அவுட்டிங்காக இருந்தது. வித் த பேட் 32 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். இது வந்து பத்தாதுங்க. அவர் வந்து ஒரு கேப்டன். ஸோ அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம் இந்த டீமுக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியிலையும் சரி, ஒரு ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி, இந்த டீம் வந்து அபிஷேக் சர்மாவை நம்பி தான் வந்து இருக்கோம். அபிஷேக் சர்மா ஸ்கோர் பண்ணலன்னா இந்த டீம் என்ன ஆகுன்ற ஒரு கேள்வி வந்து எல்லார்கிட்டையும் இருக்குது. ஐ ஹோப் சூரியகுமார் யாதவ் கெட்ஸ் இன் டு தி ஃபார்ம் அண்ட் ஸ்கோர்ஸ் பிக் இன் அப்கமிங் மேட்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து என்னங்க வந்த பாலே வந்து இறங்கி வந்துலாம் அடிக்கிறாரு. சாண்ட்னர் டேக் ஆஃப் பண்ணுறாரு ஈஸியாக. அவர் வரும்போதே வந்து ஒரு ஆப்போனன்ட்ஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாருங்க. லைக் நான் வந்து ஒரு சின்ன அலர்ட் சிக்னல் கொடுக்குறாரு, ஒரு டேஞ்சர் சிக்னல் கொடுக்குறாரு. முடிஞ்சால் என் விக்கெட்டை உடனே தூக்கிடுங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவீங்களா, அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் சிக்னல் ஒன்று கொடுத்துட்டு தான் வந்து வராரு. அது இன்க்ரெடிபிள் பிளேயருங்க. 25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். பட் ஆனால் இம்பேக்ட் வந்து ரொம்ப ஹையாக இருந்ததுங்க. குடோஸ் டு ஹிம் ஆஸ் வெல். நெக்ஸ்ட்டு ரிங்கு சிங் வரலாம். ரிங்கு சிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு T20 செட்டப்பில் வராரு.
சுப்மன் கில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி சுப்மன் கில் ஓப்பன் பண்ணதுனால வி நீட் டு பிளே அண்ட் விக்கெட் கீப்பர் இன் தி மிடில் ஆர்டர். ஸோ ஜிதேஷ் சர்மா இவர் ரிப்ளேஸ் பண்ணார். இந்த மாதிரி கதைகள் பல நடந்தது. ஒரு வழியாக ரிங்கு சிங் வந்து டீமுக்குள்ளே வந்துட்டார். நீங்கள் கேட்கலாம், ஜிதேஷ் சர்மா வந்து டிசர்விங் இல்லையா அப்படின்னு. ஜிதேஷ் சர்மா டிசர்விங் தான் நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அவருக்கு முன்னாடியே ரிங்கு சிங் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இட்ஸ் ஹைலி அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் வே டு ரூல்ட் அவுட் தி ஜிதேஷ் சர்மா. பட் ஹோப் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து அவருக்கும் ஆன சான்சஸ் வந்து வரும்னு நான் நம்புகிறேன். வெல், ரிங்கு சிங் பற்றி வருவோம். 44 ரன்ஸ் அடித்தார் ஜஸ்ட் 20 பால்ஸில். ரியலி ஹைலி அப்ரிஷியபிள் திங். நல்ல பேட்டிங் ஆடினார். ஈஸியாக பவுலர்ஸை டேக் ஆன் பண்ணார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17th ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 7 விக்கெட்ஸ் வந்துச்சு. ஸோ அவர் வந்து மெல்ல வந்து டீப்பாக எடுத்துகிட்டு போனார் அவரோட கேமை. கடைசி ஓவர் வந்து மிச்சல் வரும்போது எனக்கு இங்கே தான் இந்த நியூசிலாண்டோட கேப்டன்சியில் வந்து எஸ்பெஷலி இந்த ரொட்டேஷன் ஆஃப் பவுலர்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. ஏன்னா ஒரு அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி வந்து ஹைலி டேஞ்சரஸான ஒரு பேட்டில் எனக்கு அகேன்ஸ்டா எப்படிங்க வந்து ஒரு கிளென் பிலிப்ஸையும் இல்லை டேரில் மிச்சலுக்கும் ஓவர் கொடுக்கணும்னு எப்படி அவங்களுக்கு வந்து ஐடியா வந்தது? ஓடிஐஸ் அண்ட் T20s ஒன்றா? எனக்கு அது தாங்க புரியல. கிளென் பிலிப்ஸ்க்கு ஓவர் கொடுத்தாங்க. கிளென் பிலிப்ஸ் வந்து ஒரு ஓவரில் 20 ரன்ஸ் கொடுத்தாரு. டேரில் மிச்சலுமே 21 ரன்ஸ் கொடுத்தாரு. டேரில் மிச்சல் என்ன அநியாயம்னா ஃபைனல் டெத் ஓவர் வந்து கொடுக்குறாங்க. அது என்னென்னு புரியலங்க. கொஞ்சம் சாட்னர் வந்து கொஞ்சம் க்ளூலெஸ்ஸாக இருந்தாரா அப்படின்னு. எல்லாருமே க்ளூலெஸ்ஸாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கடப்பார பேட்டிங் லைனப் அகேன்ஸ்ட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்போனன்ஸை டேக் ஆன் பண்ணும்போது எல்லா கேப்டன்ஸுமே ஒரு ப்ரெஷர் கண்ணு தெரியும். ஐ ஹோப் வந்து சாண்ட்னர் வந்து இனி வரக்கூடிய மேட்சஸில் வந்து நல்லா பண்ணுவார் நான் நம்புகிறேன். வெல், இதுதான் வந்து இந்தியன் பேட்டிங்கோட சம்மரி. டோட்டல் கம்ப்ளீட் டாமினேஷன் ஃப்ரம் நம்பர் 1 to number 8. நியூசிலாண்டோட பேட்டிங்க்கு வருவோம். 239 சேஸ், ஹையஸ்ட்டு சேஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நிறைய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு, டவுட்ஸ் இருந்துச்சு. கான்வே ரச்சின்ற ஓப்பனர்ஸை வச்சுட்டு எப்படி அவங்க இந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணுவாங்க, எப்படி அவங்க வந்து பவர் பிளே அனுப்புவாங்கன்னு ஏகப்பட்ட கேள்வி இருந்தது. ஏன்னா அர்ஷ்தீப் சிங் வந்து கான்வேவை வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது அர்ஷ்தீப் சிங் தான் வந்து ஹோல்ஸ் தி மோர் வெயிட்டேஜ் அகேன்ஸ்ட் கான்வே. எதிர்பார்த்த மாதிரியே வந்து கான்வே வந்து அர்ஷ்தீப் சிங்க்கு வந்து விக்கெட் கொடுத்துட்டாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் அவுட் ஃபார் டக். ஆக்சுவலாக எனக்கு வந்து கான்வே ரொம்ப பிடிக்குங்க. பிகாஸ் வந்து 2023 சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அன் அன்ரியல் கன்சிஸ்டன்சி வந்து ப்ரொவைட் பண்ணார். ஸோ ஒரு ஃபேவரட் பிளேயர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கும்போது கொஞ்சம் கன்சர்னிங்காக தான் இருக்குது, கொஞ்சம் கவலையாகவும் தான் இருக்குது. ஐ ஹோப் கான்வே கெட்ஸ் தி பெட்டர் ஃபார்ம் இன் தி அப்கமிங் மேட்சஸ். ரச்சின் ரவீந்திரா வந்து திரும்ப அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு வந்து என்னென்னா T20 இன்டர்நேஷ்னலில் அவர் அடாப்ட் பண்ண மாட்டாரோ, ஹி டசன்ட் பிலாங் டு T20 ஏஸா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புறாங்க. அந்த கேள்வி வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ரன்ஸ் வரா மாதிரி தெரில. அவர் பேட்லேருந்து ஓடிஐஸ் அண்ட் டெஸ்ட்டில் வந்து நோ டவுட் இஸ் அண்ட் பெஸ்ட் பிளேயர். பட் T20ஸில் வரும்போது ஸ்டில் எ கொஸ்டின் மார்க் ரைசஸ் ஆன் ஹிம். வெல், எனக்கு தெரிஞ்சு வந்து T20 வேர்ல்ட் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபின் ஆரனும் டீம் சைஃபர்ட்டும் வந்துடுவாங்க. ஸோ வந்து ஐ எக்ஸ்பெக்ட் தே வில் பி ஓப்பனிங் தி பேட்டிங். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த நியூசிலாண்டோட லைனப்புமே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவனில் போனால் வந்து நல்லா இருக்குமோ நான் நம்புகிறேன். ஏன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஸாக ஃபின் ஆரனும் டீம் சைஃபர்ட்டும் ஆடணும். நம்பர் 3ல் வந்து டேரில் மிச்சல் நம்பர் 3ல் மட்டும்தாங்க ஆடணும். அவருக்கு வந்து 4க்கு கீழே அவருக்கு வந்து இந்த டீமில் இடம் கிடையாது, வேலையே இல்லை. ஸோ வந்து நியூசிலாந்து வந்து டேரில் மிச்சலை அவர்கிட்ட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தே ஷுட் பிளே நம்பர் 3. நம்பர் 3ல் டேரில் மிச்சல், நம்பர் 4ல் கிளென் பிலிப்ஸ். நம்பர் 4ல் கிளென் பிலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2022 வேர்ல்ட் கப்லேருந்தே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஐ ரிமெம்பர் தட் செஞ்சுரி அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா இன் 2022 வேர்ல்ட் கப். ஸோ நம்பர் 4ல் வந்து அவர் பெட்டர் சூட்டர்ங்க. ஸோ நம்பர் 4ல் கிளென் பிலிப்ஸ், நம்பர் 5ல் வந்து பார்த்திங்கன்னா மார்க் சாப்மேன், நம்பர் 6ல் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் பிரேஸ்வெல், நம்பர் 7ல் ஜிம்மி நீஷம், நம்பர் 8ல் மிச்சல் சாண்ட்னர், நம்பர் 9ல் வந்து ஜேக்கப் டஃபி, நம்பர் 10ல் வந்து மேட் ஹென்ரி ஆர் யஷோதி. அவங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்பர் 11ல் ஃபெர்குசன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் வந்து லைனப்போடு வந்து வேர்ல்ட் கப் அணுகுவாங்க நான் நம்புகிறேன்.
அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ராபின்சன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து விளையாடிருக்காரு. நம்ம அவர் மேலே ஒரு ஹைலி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அவர் எப்படி இந்தியாவில் ஆடுவார் அகேன்ஸ்ட் லைட்ஸ் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு. இனிஷியலாக பவர் பிளேயில் நியூ பால் ஸ்விங்குக்கெலாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார். அப்போ ஸ்விங்கு கம்மியானதுமே கொஞ்சம் அடித்தார், 20 ரன்ஸ் அடித்தார் அங்கே இங்கேயுமே. அப்புறமா அவுட் ஆகிட்டார் வருண் சக்கரவர்த்திக்கு. அப்புறமா வந்து கிளென் பிலிப்ஸ் வந்து இஸ் அ மான்ஸ்டர் தான். என்ன மாதிரி பேட்டிங் ஈஸிலி வந்து நல்ல வந்து நியூசிலாண்டை வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஈஸியாக ஒரு 15-13 ஓவர்ஸ் வரைக்கும் ஒரு ஃபைட்டில் ஒரு சேஸ் வந்து அலைவில் தான் இருந்தது நியூசிலாண்டுக்கு. அவங்களோட ஹோப்ஸ் வந்து அலைவில் தான் இருந்தது. ஏன்னா வந்து அந்த ஒரு ரன்ஸ் வந்து அவர் பேட்லேருந்து வந்துனே இருந்தது. ஒரு ஓவருக்கு சிக்ஸர் அடித்தார். சிக்ஸும் வந்து சாதா சிக்ஸ் இல்லை, 90 மீட்டர்ஸ் 95 மீட்டர்ஸ்ன்ற ஹியூஜ் சிக்ஸஸ்லாம் அடித்தார். ஒரு நல்ல பேட்டிங் 78 ரன்ஸ் அடித்தார். ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு இதே ஃபார்மை வந்து அவர் T20 வேர்ல்ட் கப்லேயே வந்து கண்டினியூ பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் மார்க் சாப்மேன் கிட்டேருந்து ஒரு டீசெண்டான பேட்டிங் 37 ஆட் ரன்ஸ் வந்து அடித்தார். டேரல் மிச்சல் நம்பர் 6 வந்தார். டேரல் மிச்சலும் சாட்னராலையும் பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவர் டேரல் மிச்சல் வரும்போதே வந்து 4 ஓவர்ஸில் 80+ ரன்ஸ் வந்து அடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃப்ரம் டேர். ஸோ இதுதானே வந்து நியூசிலாண்டோட பேட்டிங் சம்மரி. நம்ம ஐ எக்ஸ்பெக்ட் ஃபினாலனும் டீம் சைஃபோட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கான்வே கூட வந்து டீமில் இடம் பிடிக்கிறது கஷ்டம்தான். ஒரு வேளை எப்படி பண்ணலாம்னா ஜிம்மி நேஷன் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு டேரல் மிச்சில் வந்து லோவர் மிடில் ஆட வச்சுட்டு கான்வே ஓப்பனிங் ஆட வைக்கலாம். பட் என்ன கேட்டால் வந்து டேரல் மிச்சில் வந்து நம்பர் 3 தான் ஆடி ஆகணும். ஒன்று டேரல் மிச்சில் இருக்கணும், இல்லை கான்வே இருக்கணும். ஸோ நியூசிலாந்து வந்து எதுன்னு பெஸ்ட்டுன்னு அவங்க டிசைட் பண்ணி வந்து கரெக்டான இதில் வந்து நம்புகிறேன். ஏன்னா லாஸ்ட்டு T20 வேர்ல்ட் கப் 2024 வெஸ்ட் இண்டீஸ் நடந்த T20 வேர்ல்ட் கப்லேயுமே ஒரு மாதிரி பேட்டிங் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக தான் இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே ஒன் ஆர்டர் கீழே தான் வந்து விளையாடினாங்க அவங்க யூஷுவல் பேட்டிங் பொசிஷன்லேருந்து. ஸோ ஐ ஹோப் வந்து அந்த லெசனை வந்து அவங்க சீரியஸாக அதை ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு இந்த வேர்ல்ட் கப்பில் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்தியாவோட பவுலிங் வரும்போது ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஹர்திக் பாண்டியா நியூ பாலில் சூப்பராக போட்டாங்க. பேட்ஸ்மேன் வந்து க்ளூலெஸ்ஸாக இருந்தாலும் அவங்களை எப்படி வந்து ரன் ஸ்கோர் பண்ணுறதுன்றது. ஹர்ஷ்தீப் சிங் தொடர்ந்து கான்வே வந்து நியூ பாலில் வந்து விக்கெட் எடுத்துகிட்டு தான் இருக்கார். சரி ரியலி அப்ரிஷியபிள் திங். ஹர்திக் பாண்டியாவும் டீசெண்டாக போட்டாருங்க. ஒரு விக்கெட் எடுத்தார். ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட் எடுத்தார். இட்ஸ் அ குட் பவுலிங் ஆஸ் வெல். வருண் சக்கரவர்த்தி ஸோ அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. இஸ் த மேன், நம்பர் 1 T20 பவுலர். ஸோ அவர்கிட்ட இந்த விக்கெட்ஸ் காலமே இல்லாமல் இருக்குமா. 4 overs 37 runs to the 2 wickets எடுத்தார். இட்ஸ் ரியலி குட் பவுலிங்க. வருண் சக்கரவர்த்தி தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சிவன் டுபே வந்து எனக்கு சிவன் டுபே வந்து பார்த்தீங்கன்னா போல்ஸ் இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது போல்ஸ் வெரி வெல். பட் எனக்கு அவர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிக் ஆப்போசிஷன் கிட்ட இதே பெர்ஃபார்மன்ஸை அவரால் டெலிவர் பண்ண முடியுமா பவுலிங்லன்னு கேட்டால் எனக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் அந்த இடத்துல எனக்கு தெரியல. அவர் வந்து பிக் டீம்ஸ் அகேன்ஸ்டாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு. ஐ ஹோப் இதே ஃபார்ம் அவர் கண்டினியூ பண்ணால் டீம்ஸ் ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் பவுலிங் அட்டாக் இருக்குது. நம்ம ஒரு ஒன் டைமென்ஷனலாக போக தேவையில்லை. ஒரு ஆப்போனன்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி கொடுக்க தேவையில்லை. இந்த ஓவருக்கு இவன் தான் வரும், அந்த ஓவருக்கு இவன் தான் வருவான்னு இல்லாமல் ஒரு சிவன் டுபேவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்னா நம்ம மேட்ச் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணலாம். இது வந்து ஒரு இட் வில் பி a குட் சைன் ஃபார் இந்தியன் பவுலிங் பர்ஸ்பெக்டிவ். ஸோ சிவன் டுபே வந்து நான் ரைட் ஆஃப் பண்ண விரும்பலை. லைக் இவங்களோட நல்லா போட்டார், அவரோட நல்லா போடுவார் அப்படின்னு சொல்ல விரும்பலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் see how he delivers even in World Cup as well. பும்ரா வந்து நேற்று விக்கெட்ஸ் எதுவும் பெருசாக எடுக்கலை. 3 overs 29 runs கொடுத்தாரு. பட் ரீசெண்ட் T20 மேட்சஸில் வந்து 1 or 2 மேட்சஸில் ஒரு விக்கெட்லெஸ்ஸாக தான் போகிறாரு. ரன்ஸும் வந்து லீக் பண்ணுறாரு. பட் பும்ரா தாங்க. பும்ராவோட ஃபார்ம் பற்றிலாம் நம்ம பேச தேவையில்லை. இல்லை பும்ராவை வந்து நல்லா போட மாட்டார் அப்படின்லாம் சொன்னேன்னா அந்த கிரிக்கெட் பார்க்கவே தகுதி இல்லைன்னு அர்த்தம் எனக்கு. ஸோ பும்ராவோட ஃபார்ம் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து எப்போது தேவைப்படுமோ அப்போ வந்து டெலிவர் பண்ணுவார். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு T20 வந்து பார்த்திங்கன்னா ராய்ப்பூரில் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். 23rd January. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க என்னென்னு. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ராய்ப்பூர்ன்றது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு
பிக் கிரவுண்டு, ஹை டைமென்ஷன்ஸ் ஆன எதிர் ஒன் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் கிரவுண்ட். ஸோ பார்ப்போம் எப்படி விளையாடுறாங்கன்னு. எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா வந்து எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணுறாருன்னு பார்ப்போம் பவுலர்ஸை. வெல், அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது வந்து கமெண்ட்ஸில் சொல்லணும்னு நினச்சா மறக்காமல் சொல்லுங்கள். ஏதாவது நான் பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா. ஓகே, see you later then, bye bye.